இந்த குழந்தைய அங்க யாருக்குமே பிடிக்கலையே சார். தெரியாம தூக்கிட்டு போற அளவுக்கு இவன் அவ்வளவு வேண்டாதவனா இருக்கா அந்த வீட்ல. நீங்க தான் சார் இந்த குழந்தைய உங்க புள்ளையா பாத்தீங்க. அங்க இருக்கும்போது நாங்க நிம்மதியா தானே இருந்தோம் சார். நான் குழந்தைக்கு சில சாமான்கள் வாங்கணும்னு சொல்லிதான் கீழே வந்த. ஏதோ நினைப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன வேணும் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் சார், நான் போய் வாங்கிக்கிறேன். நீங்க குழந்தையோட இருங்க. இந்த ரசீதை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சாரி மேடம், நீங்க என்ன விட்டு போனதும் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க என்ன எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிரேட் மேடம். என்ன ஆச்சு உனக்கு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற. ஏய் இங்க பாரு, லட்சுமி மேடம் குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு சொல்லிருக்காங்க. அவங்க போறேன்னாங்க, வேண்டான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். கடை வரைக்கும் என்னால நடக்க முடியாதா? ஸ்டார்ட் ஆயிடுறா. ஏய் மேடி 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 மேடி. என்னங்க சார்? வண்டியை கூட. வண்டியா? எதுக்கு சார்? நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கடைக்கா? என்ன சார்? என்ன வழக்கத்துக்கு மாறா பயங்கர சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல, வண்டியை கூட அப்புறமா சொல்றேன். சார் அப்ப என்னமோ நடந்திருக்கு. என்னது சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. வண்டியை கூட சொல்றல, நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கவா? என்ன சார்? ஓ சார் போ சார். பாய். சார் இவ்ளோ குஷியா வர அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? சார் உங்களுக்கு என்ன வேணும்? சார் இதை கொடுங்க. ஓகே சார். நீங்க தான் சார் இந்த குழந்தைய உங்க புள்ளையா பாத்தீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை போதும் மேடம். காலம் பூரா நான் சந்தோஷமா இருப்பேன். அவன் ஏன் புள்ளதான். யார் என்ன சொன்னாலும் நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வேன். கண்டிப்பா செய்வேன். எவ்வளவு அமௌண்ட்? 550 சார். தேங்க்யூ. ஓகே சார். ஜிபே பண்ணிடு. சரிங்க சார். வரேன் என்ன? வாங்க சார்.
நீங்க அவருக்கு என்ன வேணும்? டாக்டர், நாங்க அவரோட நெய்பர். அப்படியா? ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். ம். ஆக்சுவலா அவரு எனக்கு அப்பா மாதிரி டாக்டர். டாக்டர், ஹரி சார் எப்படி இருக்காரு? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பலமா அடிபட்டிருக்கு. ஆனா பிளட் எதுவும் வராம எல்லாமே இன்டர்னல் இன்ஜூரிஸா இருக்கு. உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல டாக்டர்? பிளட் எதுவும் வராததால ஒருவேளை உள்ளேயே பிளட் கிளாட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கிளாட் பிரெயின்ல வந்துட்டா அது கோமாலே கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல உடனே ஆபரேஷன் பண்ணணும். அப்ப கூட 50% தான் நமக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அவர் ஹெட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் என்னன்னு தெரியும். டாக்டர், நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? இல்ல சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அவரை போய் பார்க்கிறது சரியா இருக்காது. வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நானே சொல்றேன். ஓகே? ஓகே டாக்டர். எல்லாமே என்னாலதான் பவி. நான் மட்டும் இவரை பார்க்காம இருந்திருந்தேன்னா இப்படிலாம் நடந்திருக்காது. நான் குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்கு போகும்போது அவர் பார்த்துட்டாரு. நீங்க போகாதீங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் போனாரு. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அழாதீங்க அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஹரி சாருக்கு எதுவும் ஆகாது. இல்ல பவி, எனக்கு உதவி செய்யறதுக்கு போய் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறாரு. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் எனக்கு காலம் பூரா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது பவி. ஐயோ அத்தை, ப்ளீஸ், ஹரி சாருக்கு ஒன்னும் ஆகாது அத்தை, நீங்க பயப்படாதீங்க. மனசளவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவருக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? என்ன அத்தை பண்றது? நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை மேல சோதனை வருது. தப்பு பண்றவங்க எல்லாம் நிம்மதியா தானே இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை, ஒன்னும் ஆகாது. அம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஹரி சாருக்கு எதுவுமே ஆகாது. அம்மா, அவர் எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்காருமா. அந்த புண்ணியமே அவரை காப்பாத்தும். நீங்க அழாதீங்க. கடவுளே, ஹரி சாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு நானும் குழந்தையும் தான் காரணம். ஏற்கனவே இந்த குழந்தை வந்ததுல இருந்து எல்லா பிரச்சனையும் இவனாலதான் வருதுன்னு குட்டி நினைக்கிறான். இப்போ குழந்தைக்கு மருந்து வாங்க போனாரு ஹரி சார். அவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த பழியும் இந்த குழந்தை மேலதான் வரும். அப்படி எந்த பழியும் இந்த குழந்தை மேல போட்டுறாத. அவர் எழுந்து வந்தா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் வேண்டிக்கிறீங்க? இல்ல பவி, ஆதரவில்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே அவர் துணையா இருந்திருக்காரு. உனக்குதான் எல்லாமே தெரியும்ல.
ஹரி சாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குழந்தையோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். அப்படி எதுவுமே நடக்காம நீ தான் பாத்துக்கணும் சாமி. வா. சந்தோஷ், டாக்டர் ஏதாவது சொன்னாரா? கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா சந்தோஷ், போய் பார்க்கலாமா? இல்ல பவி. டேய் டாக்டர், அவருக்கு ஸ்கேன் பண்ணியாச்சு, இன்னும் ரிப்போர்ட் எதுவும் வரல. அவர் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹோப்பா இருங்க, we will recover soon. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், அவர் கான்சியஸ் வந்துடுச்சு. காலாட்ற அப்படியா? வந்து பாருங்க. ஓகே. நீங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்புறம் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே அத்தை, இனிமே பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பா ஹரி சாருக்கு எதுவும் ஆகாது. எல்லாம் உங்க பிரார்த்தனை தான் அத்தை. ஆமாமா, உங்களோட வேண்டுதலும் ஹரிசாரோட நல்ல மனசும் தான் இப்போ அவரை இவ்வளவு பெரிய கண்டத்திலிருந்து காப்பாத்திருக்கு. ஹரி சார் எழுந்து நம்ம கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கு. குழந்தை பால் குடிச்சானா? ரொம்ப நேரம் ஆயிருக்குமே. அவனுக்கு பசிக்க போகுது அத்தை. இங்க வரத்துக்கு முன்னாடி தான் பால் கொடுத்தேன். இப்போதைக்கு பால் வேண்டாம். மேடம், நீங்க தானே லக்ஷ்மி? ம், அப்போ இவர்தான் உங்க பையன் சந்தோஷா? ஆமா. நீங்க யாரு? மேடம், நான் ஹரி சாரோட லீகல் அட்வைசர் மேடம். சொல்லுங்க. மிஸ்டர் ஹரி அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவருக்கு அப்புறம் லக்ஷ்மி அவங்க சன் சந்தோஷுக்கு தான் சேரணும்னு உயில் ரெடி பண்ண சொன்னாரு. அதுல அவர் சைன் பண்றதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் வாங்கிட்டா போதும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்க 2 பேருக்கும் வந்துரும். அவர் ஏதோ எங்க மேல இருக்கிற பிரியத்துல இப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. மேடம், உங்க நம்பிக்கை நல்லதுதான். ஒருவேளை ஏதாவது நடந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சைன் தானே, வாங்கி வச்சுக்கலாமே. சார், அம்மா சொல்ற மாதிரி எங்க ஹரிசாருக்கு எதுவுமே ஆகாது சார். அதுவும் இல்லாம எங்களுக்கு அவர்தான் முக்கியமே தவிர அவரோட சொத்துலாம் கிடையாது. நீங்க எமோஷன்ல பேசுறீங்க, பட் பிராக்டிகல்னு பார்த்தா நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இது அவரே சுயநினைவோட எடுத்த முடிவு. அதுவும் இல்லாம அவருக்கு வேற யாருமே இல்ல. நீங்க ஒரு சைன் வாங்கிட்டா அவருக்கு சட்டப்படி நீங்க தான் லீகல் ஏர்ஸ். சார், எங்களுக்குள்ள இருக்கிற உறவு ஆத்மார்த்தமானது. அத சொத்தை காட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. மேடம், உயிரோட இருக்கிறவங்களை கொன்னுட்டு சொத்தை எடுத்துக்கிற இந்த காலத்துல கிடைக்கிற சொத்தை வேண்டான்னு சொல்றீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், உங்க பரம்பரை சொத்தை யாருக்கோ எழுதி வைக்கிறீங்களேன்னு.
என் பரம்பரை இவங்க மூலமா வளரும்னு சொன்னார். இப்பதான் புரியுது அவர் ஏன் அப்படி சொன்னார்னு. உங்கள மாதிரி ஒரு சில பேரு நேர்மையா இருக்கிறதுனாலதான் அந்த நேர்மைக்கே மரியாதை இருக்கு. ஓகே மேடம், உங்க விருப்பம் போல அவர் நல்லபடியா ஆகட்டும். நான் வரேன் மேடம். வரேன் சந்தோஷ். வரேம்மா. ஹரி சாருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா அத்தை? கூட பிறந்தவங்களுக்கே சொத்தை கொடுக்க மறுத்து கொலை எல்லாம் பண்ற இந்த காலத்துல அவரோட மொத்த சொத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ரியலி கிரேட். ஹரி சார், எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கு? சார், நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. நீங்க இப்ப பயப்படாதீங்க, சீக்கிரமா குணமாயிடுவீங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? டாக்டரை கூப்பிட்டா? நீங்க யாரு? ஹரி சார். நீங்க ஹரி சார் ஹரி சார்னு சொல்றீங்களே, யார் அது? பவி, என்னம்மா? அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி அவர் வரீங்க? என்ன யாருன்னு கேக்குறாரு பவி. என்னம்மா சொல்றீங்க? சொல்றீங்க? உங்களையா? அது மட்டும் இல்ல, ஹரினா யாருன்னு கேக்குறாரு. வாங்க உள்ள வாங்க. வா. ஹரி சார், சார் சார், என்ன தெரியுதா சார்? நான் தான் சார் சந்தோஷ். சார், என்னையாவது தெரியுதா? சார், பவி சார். தெரியல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல.